Hey guys, welcome to MSV channel. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா, வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக வாழ்கிறதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள், ஒரு சில தியாகங்களை செய்ய வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்றத இன்றைய காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு புத்த மடத்தில் ஒரு புத்த துறவி இருக்கிறார். அந்த புத்த துறவிக்கு நிறைய சீடர்கள் இருக்கிறாங்க. அந்த சீடர்கள் புத்த துறவி சொல்கிற வேலைகளை செஞ்சுக்கிட்டும், அங்கே இருக்கிற மக்களுக்கு உதவிகரமாக இருந்துக்கிட்டும் இருப்பாங்க. தினம்தோறும் புத்த துறவிக்கு என்னென்ன சேவைகள் செய்யணுமோ அதை எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுட்டு, அந்த மடத்தில் என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அந்த வேலைகள் அனைத்தையுமே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற சீடர்கள் பகிர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தராக துறவிக்கிட்ட இன்றைக்கி எப்படி என்னுடைய நாள் போச்சு அப்படின்றத சொல்லணும்னு சொல்லி புத்த துறவி சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த ஒவ்வொரு சீடர்கள், அதாவது ஒரு அஞ்சு சீடர்கள் மட்டும் நம்ம எடுத்துப்போமே, ஒரு 5 சீடர்கள் வராங்க. 5 சீடர்கள் வரிசையாக புத்த துறவிக்கிட்ட நான் இன்றைக்கி என்ன நடந்தது, என்னுடைய நாள் எப்படி போச்சு அப்படின்றத நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ துறவியும் என்ன பண்ணுறாருன்னா, வாங்க அமர்ந்து சொல்லுங்கள், உங்களுக்கு இன்றைய நாள் எப்படி போச்சு அப்படின்றத கேட்குறாங்க. அவங்களும் அமர்ந்து இது போல் இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமாக போச்சு அப்படின்றது முதல்ல அவர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைய நாள் எனக்கு ரொம்ப சோகமாக போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாருன்னா, இன்றைய நாள் எனக்கு எப்படி போச்சுன்னே தெரியல அப்படின்றத சொல்கிறாரு. இன்னொருத்தர், அதாவது 4வதாக வர்றவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைய நாள் எனக்கு பாதி சந்தோஷம் பாதி சோகம் அப்படின்னு கலந்து தான் துறவி இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாரு. கடைசியாக வர்றவர் இன்றைய நாள் ஏன் விடியுதுன்னே தெரியல அப்படின்றத சொல்லிட்டு போகிறாரு. இப்போ இந்த துறவி 4 பேரையுமே இவங்க சொல்கிற விஷயங்களை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த 4 பேருக்குமே இந்த துறவி என்ன செய்கிறாருன்னா, இவர் இவங்க டெய்லியும் இதே மாதிரியே சொல்லிக்கிட்டே வராங்க. ஒரே வார்த்தைகளையே இவங்க தொடர்ந்து இது போல் எனக்கு சோகமாக இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இதே வார்த்தைகளையே சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்போ கடைசியாக ஒரு கட்டத்தில் இந்த 5 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றத கேட்க, அப்போ துறவி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழி இருக்குப்பா, அந்த வழியை நான் சொல்லித்தரேன், அதன் வழியில் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த சீடர்களுக்கு ஒரே சந்தோஷம், அப்பா இது தாண்டா நமக்கு நீ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, 4 பேரையுமே சும்மா இருக்க சொல்லிடுறாரு. 4 பேரையுமே நீங்கள் ஒரு வாரத்துக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது, சும்மாவே இருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட சீடர்களுக்கு சந்தோஷம். அடடா, நம்ம சும்மாவே இருக்க போகிறோம், வேலை செய்யாமல் நேரத்துக்கு உங்களுக்கான சாப்பாடு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அதாவது இந்த சீடர்கள் எல்லாருமே டெய்லியும் காலையில் எந்திரிக்கிறது, ஜாலியாக அதாவது அந்த மரத்துக்குள்ளேயே ஏதாவது சுற்றிட்டு இருக்கிறது, மரத்துக்கடியில் உட்காந்து தூங்குறது, அங்கே உட்காந்து தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற வேலைகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி ஒரு வாரம் முடியுது. அதுக்கப்புறம் துறவிக்கிட்ட இந்த ஒரு வாரம் எப்படி இருந்தது அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ துறவிக்கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு வாரம் அப்படின்றது எதுவுமே வேலை செய்யாமல் ரொம்ப போர் அடிக்குது எங்களுக்கு, ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க, எங்களுக்கு சுத்தமாக இல்லை, எங்களால் சும்மாவே இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்ட புத்த துறவி இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலை அப்படின்றத கொடுக்குறாரு. அதை இவங்க ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து செஞ்சு மறுபடியும் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா, நாங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு நாங்கள் பாட்டுக்கு போய் படுத்து தூங்குகிறோம், இல்லை ஏதாவது சுற்றிட்டு இருக்கோம், எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, போர் அடிக்குது, நீங்கள் வேறு ஏதாவது வேலை இருந்தால் எங்களுக்கு நிறையா கொடுங்க அப்படின்னு சொல்ல. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இவர் ஒரு 8 மணி நேரம், அதாவது வழக்கமான வாழ்க்கைக்கு கொண்டு வந்துட்டார். இப்போ ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு உங்களுடைய வேலையை பார்த்துக்கோங்க, அதாவது நீங்கள் தூங்குறது, நீங்கள் அரட்டை அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொல்லிடுறாரு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதே 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு திரும்பவும் துறவிக்கிட்ட பேசுகிறாங்க. துறவிக்கிட்ட பேசக்குள்ள எங்களுக்கு இது நல்லா இருக்குது, நாங்கள் இப்படியே இருந்திருக்கிறோம், இதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க அந்த சீடர்கள் எல்லாருமே. இதை கேட்ட உடனே அந்த துறவி, இதை தான் நீங்கள் வாழ்நாள் ஆரம்பித்ததுலேருந்து, நீங்கள் பிறந்ததுலேருந்து இந்த ஒரு வேலையை தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, மறுபடியும் இதே வேலையை வேணான்னு சொன்னீங்க, இப்போ இதே வேலையை வேணும்னு சொல்கிறீங்க, இதுதான் லைஃப், வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு எல்லா நேரமும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் சோகமாகவும் வருத்தமாகவும் போயிடவே போயிடாது, எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு தன்னுடைய சீடர்கள்கிட்ட
துறவி வந்துட்டு சொல்கிறார். இதை கேட்ட உடனே அவங்களுக்குன்னு ஒரு தெளிவு பிறக்குது. தெளிவு பிறந்த உடனே அவங்களும் கரெக்டாக வந்துட்டு இது போல் தொடர்ந்து அவங்களுடைய அன்றாட வேலைகளை செஞ்சு தினம்தோறும் வந்துட்டு துறவிக்கிட்ட இந்த இன்றைய நாள் நல்லா இருந்தது, இன்றைய நாள் நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா? நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்களா? நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம இதை தாங்க பண்ணிகிட்ருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம்னா, நமக்கு சந்தோஷம் மட்டுமே நிலைத்து இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம வந்துட்டு அந்த மாதிரி இருக்கவே முடியாது. அதே போல் ஒருத்தருடைய வாழ்க்கையில் சோகம் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே போலவும் இருக்கவே முடியாது. சுகம், துக்கம், சந்தோஷம் இது எல்லாமே நமக்கு வந்துட்டு சரிசமமாக தான் இருக்கும். இதில் எதுலேயுமே மாற்றம் அப்படின்றது வந்துட்டு வரவே வராது. எனக்கு சோகம் மட்டுமே போயிட்டுருக்குது, எனக்கு கஷ்டம் மட்டுமே இருந்துகிட்ருக்கு அப்படின்றவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு கஷ்டம் மட்டுமே வந்துட்டுருக்குன்னா, உங்களுடைய பாதை சரியாக இருந்துச்சுன்னா, இனி உங்களுக்கு இந்த கஷ்டங்கள் வராது. இனி உங்களுக்கு சந்தோஷங்கள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்குங்க. இதுக்கு நான் கேரண்டி. மழை பெய்யுதுன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அடடா மழை பெய்யுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்ம ஜாலியாக வீட்டில் இருந்து நம்ம வந்துட்டு ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை வருது இல்லைங்களா? அதுவே அந்த மழை 2வது நாள் பெய்யுதுன்னா, 3வது நாள் பெய்யுதுன்னா, 4வது நாள் பெய்யுதுன்னா, தொடர்ந்து ஒரு வாரம் பெஞ்சிட்ருக்குன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். அப்படி இல்லையா, வேலைக்கு போக முடியாது, வீட்டில் காசு இருக்காது, நம்மளால் வந்துட்டு தொடர்ந்து இந்த குளூரில் வந்துட்டு நம்மளால் இருக்க முடியாது. நமக்கு பிடிச்சது மழை. ஆனால் அந்த மழையவே நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அதுவும். அதே போல் இரவானா தூங்கி சந்தோஷமாக ஃபேமிலி கூட இருக்கிறது நமக்கு பிடிக்கும். ஏன்டா விடியுதுன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு சிலர்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை விடியாமல் போயிடுச்சு, முழுமையாகவே இரவாகவே இருக்குது அப்படின்னா அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. நமக்கு வந்துட்டு ஒரு சில வேலைகள் நம்ம வந்துட்டு சுத்தமாக இது போல் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தன்மைகளை புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம ஏன் வந்துட்டு நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசலாமா? என்னென்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் எத்தனை பேர் வேண்டிகிட்டு இருப்பாங்க. அதாவது சனி ஞாயிறு, அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 3 நாள் லீவு வந்துட்டு கொடுத்துருவாங்க, 4 நாள் லீவு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வந்துட்டு 7வது நாள் 5வது நாள் போகக்குள்ள எவ்வளோ கடுப்பாக இருக்கும். இவங்க இன்னொரு 4 நாள் சேர்த்து விட்டா பரவாயில்ல, இன்னொரு 5 நாள் சேர்த்து விட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. ஆனால் 6 மாதம் வீட்டில் இருந்தோம், மண்டை பிச்சிக்கல, ஒரு மாதிரி வந்துட்டு டிப்ரெஷனில் போகல. எவ்வளோ பேர் இதனாலே வந்துட்டு டிவோர்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டாங்களாம். அந்த அளவுக்கு, அதாவது வெளியில் போகிறதும் சதவீதமாக, அதாவது சமமாக இருக்கணும், நம்ம வீட்டில் இருக்கிறதும் சமமாக இருக்கணும். எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் சமமாக இருந்தால் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத தான் இன்றைய வீடியோவில் என்னால் முடிஞ்ச ஒரு விதத்தில் ஸ்டோரி நரேட் பண்ணியிருக்கேன். நரேட்டுன்னு சொல்ல முடியாது, தெரிஞ்ச விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு எந்த அளவுக்கு இது வந்துட்டு ஏற்றுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. ஸோ நம்ம நாளைக்கு இது போல் வந்துட்டு நல்ல சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.